ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக இதை பார்த்து கொண்டிருக்கவங்க ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய 4வது வாரத்தில் வந்திருக்கவங்க ஒவ்வொருவரோடு தேவன் இடைப்பட வல்லமையுள்ளவராக இருக்கார். இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற அருமையான சகோதரிகள் சோஃபியாக்காக, ஈஃபோக்காக, எப்சிக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்படும்படியாக இந்த நாளுடைய ஆராதனை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாக இருக்கிற இடத்துல தலையில தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் இந்த நாளினுடைய ஆராதனை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நடத்துகிற பிள்ளைகளோடு உடைய கரம் இருக்கொண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரோடு நீங்கள் இடைப்படுங்க. இந்த நாளிலே நாங்கள் பார்க்கிறது நல்லது என்று அறிந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் அவளோடு நீங்கள் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, செய்தி கொடுக்கிற மகனை நீங்கள் சிலுவையில் மறுத்து வெளிப்படுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய ஆத்ம ஆகாரத்தை கட்டளையிடுங்க. எல்லா துதிக்கான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுதும் ஆராதனைகளை கடந்து போவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எங்களோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க கூடியிருக்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். இந்த பாடல் உங்களுக்கு தெரிந்திருந்தால் எங்களோடு சேர்ந்து பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். உங்கள் பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துர்கமானீரே, என் நண்பரானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துர்கமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உறவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஆமாம் ஆண்டவரே, இந்த நேரத்தில் சாமி உம்முடைய பிரசன்னத்துக்காக உமக்கு ஸ்தோத்திர சாமி. ஆண்டவரே சாமி, உம்முடைய பிரசன்னத்தில் குறைவில்லை சாமி. ஆண்டவரே சாமி, உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் நிறைவாக இருக்கிறோம் சாமி. ஆண்டவரே இந்த நிறைவுக்காக, இந்த சமாதானத்துக்காக ஆண்டவரே எத்தனையோ பேர் ஆண்டவரே இதை தேடி ஆண்டவரே எவ்வளோ பணம் செலவழித்து ஆண்டவரே தன்னுடைய உடலை வருத்தி சாமி எவ்வளோ தூரம் போகிறாங்க சாமி. ஆண்டவரே, ஆனால் நீங்கள் எங்களுக்கு உம்முடைய பிரசன்னத்தை இலவசமாக கொடுத்துருக்கிறீர், இந்த சமாதானத்தை நீங்கள் இலவசமாக கொடுத்துருக்கிறீர் சாமி. அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திர சாமி. ஆண்டவரே, ஆண்டவரே இந்த உம்முடைய இந்த பிரசன்னத்தை ஆண்டவரே நாங்கள் உணர்றதுக்கு தகுதி இல்லாதவர்கள் சாமி. ஆனால் ஆண்டவரே எங்களை நீங்கள் தகுதிப்படுத்துறதுக்கு சாமி சிலுவையில் ஆண்டவரே சாமி உம்முடைய கடைசி துளி ரத்தத்தையும் சிந்தி எங்களை கழுவுநீர் சாமி. ஆண்டவரே சாமி, உம்முடைய பிரசன்னத்தை உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் நிற்கிறதுக்கு தகுதியாக நீர் ஆண்டவரே எங்களை மாற்றினீர் சாமி. உமக்கு ஸ்தோத்திர சாமி. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக உமக்கு ஸ்தோத்திர சாமி. ஆண்டவரே சாமி, நீர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திர சாமி. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தியே உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தியே உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை.
as we lift your holy name. You deserve the glory and the honor as we lift our hands to worship, as we lift your holy name. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. Yes, Lord, Father, Lord Jesus, there is no one else like you, O Father, Lord Jesus. Lord, you deserve all our glory, all our honor, O Father, Lord Jesus. Lord, you're wonderful, you're majestic, O Father, Lord Jesus. We praise you, Lord Jesus. You are the King of kings and you are the Lord of lords, O Father, Lord Jesus. Thank you, O Father, Lord Jesus, for being in our lives, O Father. Thank you, O Father, Lord Jesus, for changing us, O Father. Thank you for choosing us, O Father, Lord Jesus. Lord, you deserve all our glory, all our honor, all our praise, O Father, Lord Jesus. Thank you, O Father, Lord Jesus. Thank you for this wonderful time of worship that you have given us, O Father, Lord Jesus. We praise you, Lord. We praise you, Lord, O Father, Lord. Lord, we pray for each and every person, O Father, listening to you right now, O Father, Lord Jesus. Lord, we pray, O Father, Lord Jesus, that your blessings be on them, O Father, Lord Jesus. Thank you, O Father, Lord Jesus. Thank you for choosing us, O Father, Lord. Thank you for being in our lives, O Father, Lord Jesus. Thank you, O Father. We submit all the praise and honor in your name, O Father. We submit everything into your mighty hands, O Father, Lord. We pray in Jesus' name. Amen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக நாம் ஜெபித்து கடந்து செல்வோம். ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். இந்த வாரத்திற்கான செய்தியை நாங்கள் கேட்க போகிறோம். ஆண்டவரே, என்னை மறைத்து நீங்கள் பேசுங்க. என்ன வார்த்தை ஆண்டவரே எங்கள் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டுமோ அதை நீங்கள் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உங்களுடைய கரத்தில் எல்லாவற்றும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த மாதம் முழுதுமாகவே நாம் பார்த்து வருகிறதான வசனம் எரேமியா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அந்த வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை தான் பார்த்தீங்கன்னா நம்ம வாக்குத்தத்த வசனத்திலிருந்து கடந்த 2-3 வாரமாக நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, இந்த வார்த்தை ஆண்டவர் எரேமியாவுக்கு ஆண்டவர் அவர் புலம்புகிறார். நிறைய காரியத்தை குறித்து புலம்பிக் கொண்டே இருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, ஆண்டவரே அவங்க எதிராக வருவாங்க, இவங்க எதிராக வருவாங்க அப்படின்னு அந்த புலம்பலை கேட்டு ஆண்டவர் எரேமியாவுக்கு கொடுக்கிற இந்த வார்த்தை தான், நான் உன்னை இந்த ஜனத்துக்கு முன்பாக வெண்கல அலங்கமாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அவங்க உன்னை மேற்கொள்ள மாட்டாங்க. ஆண்டவர் தான் கம்ஃபர்ட் பண்றாரு, அவருக்கு தைரியத்தை கொடுக்கிறாரு. அவங்க உன்னை மேற்கொள்ள மாட்டாங்க, நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை தப்புவிப்பதற்காக உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்க ஒரு ப்ராமிசிங் வேர்டு, அங்க ரொம்ப கம்ஃபர்டிங்கான ஒரு வேர்டை இங்க எரேமியாவுக்கு கொடுக்கிறார். ஏன் இந்த எரேமியா பயப்படுகிறவராக, புலம்புகிறவராக, தன்னை குறித்து இந்த செல்ஃப் பிட்டினஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, தன்னை குறித்து தனக்கே ஆண்டவரே நான் இப்படி ஆயிட்டேன், ஆண்டவரே நான் அப்படி ஆயிட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு தனக்கு தானே பரிதாபப்பட்டு கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக இந்த எரேமியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. நம்ம பைபிள்ல பெரிய அதிகாரத்தில் இவரை வாசிக்கிறோம். ஆனாலும் இந்த எரேமியாவுடைய பண்பு எப்படிப்பட்டது என்றால், அவருடைய கேரக்டர் எப்படிப்பட்டது என்றால், எப்பொழுதும் புலம்புகிறவராக, குறை சொல்லுகிறவராக, அழுது கொண்டிருக்கிறவராக, தன்னைத்தானே அவர் எப்பொழுதுமே அவரை தன்னை எப்பொழுதுமே ஒரு மாதிரி குறைவாக மதிப்பிடுகிறவராக எப்பவுமே இருந்து கொண்டே இருந்தார். அதை தான் நம்ம இங்கே வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிக்கலாம். 19ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீர்ப்பானது நின்று வெளியேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். போதும், நீ தீர்ப்பானதில் நின்று வெளியேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல இருப்பாய் அப்படின்னு சொல்றாரு. இந்த வாக்குத்தத்த வசனத்தை மட்டும் தான் நம்ம பார்க்கிறோம். நான் உன்னை வெண்கல அலங்கமாக்குவேன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு முன்பாக ஆண்டவர் எரேமியாவுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். நீ
தீர்ப்பானதில் வெளியேற பெற்றதை நீ பிரித்தெடுத்தால் என் வாய் போல இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இங்கே ஒரு வார்த்தை கொடுக்குறார். ஆனால் இந்த வார்த்தையை நாம் அதிகமாக நினைவு கூறுவது கிடையாது. இங்கே ஆண்டவர் சொல்றாரு நீ திரும்பினால் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே திரும்பினால் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரியான காரியத்தை ஆண்டவர் இங்கே சொல்றாரு அப்படின்னு சொன்னால், ஒரு விதமான நம்மளுக்கு எப்பவுமே ஒரு விதமான ஆட்டிடியூடு இருக்கும். அதாவது தன் நம்பிக்கை பற்று போனத்தக்கதாக ஒரு ஆட்டிடியூடும், தன்னை குறித்து தானே எப்பொழுதுமே இந்த செல்ஃப் பிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். நான் ஏற்கனவே சொன்னேன் நான் இந்த ரெண்டு விஷயத்திலிருந்து நீ திரும்பினா. அதுக்கு முன்பாக எரேமியா அப்படிப்பட்ட காரியங்களை தான் சொல்லி புலம்புறாரு ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே எனக்கு பயமா இருக்கு ஆண்டவரே, அது இருக்கு ஆண்டவரே, இது இருக்கு ஆண்டவரே, என்னை கொன்று போடுவாங்களா ஆண்டவரே, இப்படி சொல்லிட்டு பயப்படும் போது தான் ஆண்டவர் சொல்றாரு நீ திரும்பினால் நான் உன்னை சீர்படுத்துவேன். இந்த எரேமியா அவருக்கு முன்பாக ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அநேக ராஜாக்களுக்கு முன்பாக நின்றிருப்பாரு, எத்தனையோ அதிசயங்களை ஆண்டவர் செய்ததை கேட்டிருப்பாரு. ஆண்டவரே இவர்கிட்ட பேசுறாரு அப்படின்னும் போது அப்போ இந்த எரேமியா எப்படிப்பட்ட ஒரு தைரியமான மனிதராக இருக்க வேண்டும். ஆனா ஆண்டவர் எத்தனை தடவை பேசினாலும் இந்த எரேமியாவுக்குள்ள இருந்த ஒரு விஷயம் என்னது அப்படின்னு சொன்னா, அவர் எப்பொழுதும் அந்த நம்பிக்கை அற்று போனவராக, தன்னை குறித்து எப்பொழுதுமே தன்மேல் தான் பரிதாபப்பட்டு கொள்ளக்கூடிய மனிதராக இருந்து கொண்டே இருந்ததுனால ஆண்டவர் இங்க ஒரு வார்னிங் கொடுக்கிறாரு. நீ திரும்பினால் நான் உன்னை மறுபடியும் நல்லா சீர்படுத்துவேன்ப்பா. இந்த மாதிரி விஷயங்களை உன்னிடத்துல நீ உன்னை விட்டு நீ விளக்கும் போது உன்கிட்ட இருக்கிற வெளியேற பெற்ற அந்த மகிமையை உன்னால் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு ஆண்டவர் இங்கே தெளிவாக சொல்கிறார். அநேக நேரத்தில் நம்ம லைஃப்பில் கூட ஆண்டவர் தெளிவாக நம்மகிட்ட பேசுவார். நம்மளுக்குன்னு ஒரு பர்பஸை கொடுத்துருப்பார், நம்மளுக்குன்னு ஒரு கோல்ஸை கொடுத்துருப்பார், எல்லாமே கொடுத்துருப்பாரு. ஆனால் அடுத்த நாளே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அது எல்லாம் மறந்து விட்டு, ஆண்டவரே என் வாழ்க்கை ஏன் ஆண்டவர் எப்படி இருக்குது, ஆண்டவரே எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் இது மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்மளுக்கு நாமே சுய பரிதாபம் பட்டுக்கொள்ளக்கூடியவர்களாக, அதாவது செல்ஃப் பிட்டினஸை நம்ம பில்ட் பண்ணக்கூடியவர்களாக இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது தேவன் உங்களுக்குள்ள வைத்திருக்கிற அந்த வெளியேற பெற்ற மகிமையை நாம் என்ன பண்றோம்னா, ஒர்த்லெஸ்ஸான திங்கை கொண்டு, ஒர்த்லெஸ்ஸான காரியங்களை குறித்து கொண்டு நாம் அதை மறைத்து விடுகிறோம். அதுதான் அந்த வசனத்தில் 2வது வசனத்தை போட்டிருக்கு. நீ வாசிங்க அந்த வசனத்தை. நீ தீர்ப்பானதினின்று வெளியேற பெற்றதை பிரித்தெடுத்தால், நீ தீர்ப்பானதினின்று வெளியேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். அதாவது ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம போட்டு என்ன பண்றோம்னா, நமக்குள்ள இருக்கிற மகிமையான காரியங்களை மூடி மறைத்து விடுகிறதுனால நம்மளுடைய மகிமை, தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அந்த பவரையும், தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அந்த விசுவாசத்தை மூடி மறைக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை நாம் காண முடியாமல் அநேக நேரத்தில் நாம் கண்களை இழந்தவர்களை போல நாம் சுற்றி திரிக்கிறோம். பைபிளில் இப்படி ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. நம்ம அவங்களை குறித்து பார்த்துட்டு இந்த செய்தியை நம்ம கடந்து செல்வோம். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19:4 வசனத்தை வாசிப்போம். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். இங்க எலியாவை குறித்து பார்க்கிறோம். எலியா இந்த வசனத்தை மட்டும் நம்ம கேட்கும்போது நினைப்போம், இந்த எலியா பாவமான ஒரு மனிதர் போல இருப்பார் போல இருக்கு, அவர் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி வசனத்தை நீங்க அதிகாரத்தை வாசிச்சிங்கன்னா, எலியா செய்த காரியம் ரொம்ப ரொம்ப பயங்கரமான காரியம். அநேக அந்த கள்ள தீர்க்கதரிசிகளை அவர் என்ன பண்றாரு, ஆண்டவருடைய நாமத்தில் வானத்திலிருந்து அக்கினியை இறக்குறாருங்க. என்னது, வானத்திலிருந்து ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி அக்கினியை இறக்குற அப்படிப்பட்ட ஒரு பலசாலியான ஒரு தீர்க்கதரிசி தான் இந்த எலியா. அவ்வளோ பயங்கரமான வைராக்கியமான ஆள். இதெல்லாம் பண்ணி முடிச்சு தைரியமாக இருக்கிறாரு. அப்போது அந்த நாட்டுடைய ராணி என்ன சொல்கிறாங்க, என்னுடைய தீர்க்கதரிசிகளை இவன் கொன்னதுனால அவனை அடுத்த நாளே நான் சாகடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கேட்டு இவர் என்ன பண்ணுறாரு, பயந்து ஓடி போயிட்டு ஒரு சூறை செடி கீழே போய் படுத்து சோர்ந்து போயிடுறாங்க. என்னை கொல்ல போகிறாங்க ஆண்டவரே, எனக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு ஆண்டவரே, நான் ஐ எம் டயர்ட் ஆண்டவரே எல்லாமே சொல்லி அங்கே போய் சூரிய செடியில் போய் படுத்து தூங்கிறாரு. எப்படிப்பட்ட எலியா, வானத்திலிருந்து அக்கினி இறக்குனாரு அன்னைக்கு முன்னாடி நாள் தான், அடுத்த நாள் போய் சூரிய செடியில் போய் சோர்ந்து படுத்துக்கிறாரு. எப்போ அவருக்குள்ள அவ்வளோ ஒரு பயங்கரமான பவர் இருக்கு, அவருக்குள்ள அவ்வளோ ஒரு விசுவாசம் இருந்த அந்த எலியாக்குள்ள ஒரு ஒர்த்லெஸ்ஸான திங் என்னது, செல்ஃப் பிட்டினஸ் அவர் பில்ட் பண்றாரு. அவருக்குள்ள ஒரு அந்த பயம் அவருக்குள்ள வரும்போது அந்த செல்ஃப் பிட்டினஸும் கூட சேர்ந்து பில்ட் ஆகி அவர் என்ன சொல்றாரு, ஆண்டவரே என்னுடைய ஜீவனை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவர், இதுக்கு மேலே நான் தகுதி இல்லை ஒன்று இல்லை ஆண்டவரை வாழ்றதுக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்றைக்கு அநேக அதிசயங்களை ஆண்டவர் கூட இருந்து பார்த்த நீங்களும் நானும் நிறைய நேரத்தை சொல்கிற வார்த்தை இதுதான், ஆண்டவரே என்னால் இதுக்கு மேலே முடியாது ஆண்டவரே, ஐ எம் ரெடி டு கிவ் அப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய சாப்டர்ஸை க்ளோஸ் பண்ண பார்க்குறோம். பட் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிற வார்த்தை இந்த எரேமியா 15:19 சொல்கிறாரு, நீ மீண்டும் திரும்பினால் நான் உன்னை சீர்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ உன்னுடைய தீர்ப்பானதில் என்று இந்த வெளியேற பெற்றதை நீ பிரித்தெடுத்தால் நீ என்னுடைய வாயை போல இருப்பேன்னு சொல்கிறாரு. அநேக நேரத்தில் நமக்குள்ள இந்த சுய பரிதாபத்தையும் நமக்குள்ள இந்த பய
பயத்தை தூண்டுகிறதான காரியங்களை நாம் வந்து டெவலப் பண்ணும்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த விசுவாசத்தையும் ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிற அந்த மகிமையும் காண முடியாதவர்களாக நாம் மாறி போகிறோம். இந்த எலியாவுடைய வாழ்க்கை அதுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸாம்பிள். ஆனால் ஆண்டவர் மீண்டும் என்ன பண்றாரு, எலியாவை எழுப்பி அவர் பயங்கரமான காரியங்களை செய்ய வைக்கிறார். ரெண்டாவது இன்னொரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்கலாம். யோனா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சூரியன் உதித்தபோது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். இங்க யோனாவை குறித்து பார்க்கிறோம். யோனா சுயமாக அந்த பரிதாபத்தை அவருக்குள்ள டெவலப் பண்ணி, நான் உயிரோடு இருக்கிறத காட்டிலும் நான் சாகிறதே நல்லது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இங்க யோனா அதுக்கு முன்பாக ஒரு நினிவே பட்டணத்துக்கு போய் அங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு. அவர் அறிவிக்காம போறதுக்கு தப்பிச்சு போகலாம் முயற்சி பண்றாரு. ஆனா ஆண்டவர் கொண்டு வந்து அங்க சுவிசேஷத்தை அறிவிச்ச உடனே அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் மனம் திரும்பி ஆண்டவர் ஏற்றுக்கொள்றாங்க. அந்த நாட்டுக்கு தேவன் கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுக்காம அவர் என்ன பண்றாரு, மனம் இறங்குறாரு. அங்க யோனாவுக்கு மனக்கசப்பு உருவாகுது. ஆண்டவரே, நான் தான் இது முன்னாடியே சொன்னேன் ஆண்டவரே, நீங்க என்ன கொண்டு வந்து இங்க அசிங்கப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு முன்பாகவும் அந்த அதே அதிகாரத்தில் அதுக்கு முன்பாகவும் அதே வார்த்தையை சொல்வார், நான் உயிரோடு இருப்பதை காட்டிலும் சாகிறது நல்லது அப்படின்னு சொல்லுவார். மறுபடியும் ஒரு பெரிய மரத்துக்கு கீழே போய் படுத்துட்டு இருப்பாரு. அந்த மரம் அடுத்த நாள் காலையில பூச்சியெல்லாம் அரிச்சு உடனே வந்து எல்லாமே செத்துரும். அப்போ அந்த வெயில் அவர் மேல பட்ட உடனே, ஒரு வெயில் பட்ட உடனே அவர் தனக்குள்ளே என்ன பண்றாரு, மனமடிவாகி நான் உயிரோடு இருப்பதை காட்டிலும் சாகிறது. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம லைஃப்ல ஒரு சின்ன சின்ன விஷயம் நடந்தாலே அப்படிதான், ஒரு சின்ன ஒரு நெகட்டிவான திங் நம்ம வாழ்க்கையில் நடந்த உடனே இந்த நெகட்டிவான திங்கெல்லாம் நம்ம தான் காரணம், இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குதா, இதெல்லாம் என்னுடைய தலையெழுத்து. நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் இது என்னுடைய கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் நிறைய பேர் இது என்னுடைய ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தமிழ் என்ன சொல்லுவோம், இது என்னுடைய தலையெழுத்து, என் வாழ்க்கையே இப்படிதான் இருக்கும் அப்படின்றத நம்ம நினைச்சிட்டு இதுக்கு முன்பாக ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்த அநேக அற்புதமான காரியங்களை மறந்துவிட்டு நான் சாகிறதே நல்லது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பக்கூடியவர்களாக இருப்போம். நீங்கள் என்னைக்கு புலம்புகிறீர்களோ அன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு செய்த அதிசயங்களே உங்களால் காண முடியாது. என்னைக்கு நீங்கள் விசுவாசத்தை விட்டு பயந்து நடுங்குறீங்களோ அப்போது ஆண்டவர் உங்களுக்காக செய்ய போகிற மகிமையான அந்த பிளான்ஸை உங்களால் பார்க்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் இங்கே எரேமியாவுக்கு அந்த வாக்குத்தத்த வசனத்தை கொடுக்கறதுக்கு முன்பாக அவர் அங்கே ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. மறுபடியும் அந்த 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலை இருப்பாய், நீ தீர்ப்பானதில் என்று வெளியேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய்ப்போல் இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இன்றைக்கு எத்தனை பேர் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மாதிரி அந்த பயத்தை, அந்த டிஸ்பயர்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்ம ஆங்கிலத்தில் வந்து சொல்லுவோம், அந்த டிஸ்பயரை கொண்டவர்களாக எத்தனை பேர் செல்ஃப் பிட்டி, நம்மளுக்கு ஆண்டவரே நான் எனக்கிட்ட அது இல்லாண்டவரே இது இல்லாண்டவர், என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு ஆண்டவரே, நான் வேஸ்ட் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து எத்தனை பேர் நம்ம வந்து தாழ்மையாக நம்ம நினைத்துக் கொள்கிறோமோ அப்படி எல்லாம் அந்த டைம் எல்லாமே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வார்னிங் என்னதுன்னா, நீ மீண்டும் என்னிடத்துல திரும்பினால் நான் உன்னை சீர்படுத்துவேன். அவருக்கு இடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் பைபிள் தான் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்றாரு. இன்றைக்கு நீங்க ஆண்டவரிடத்தில் திரும்புவீர்கள் என்று சொன்னால் உங்களை மீண்டும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அலங்கமாக மாற்றுவார், வெண்கல அலங்கமாக மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில நிலைக்க வேண்டும் என்று சொன்னால், எரேமியா 15:20 உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு முன்பாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், ஆண்டவர் உங்களை சீர்படுத்த விரும்புகிறார். எதிலிருந்து? உங்களுடைய பயத்திலிருந்தும் உங்களுடைய அந்த சுய பரிதாபங்களிலிருந்தும் நீங்கள் வெளியே வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுக்குள்ள ஒரு மகிமையான காரியங்களை வைத்திருக்கிறாரு, அதை இப்படிப்பட்ட பயத்தை கொண்டும் இந்த மாதிரி சுய பரிதாபங்களை கொண்டும் ஒர்த்லெஸ் திங்கை வச்சு நீங்கள் மூடி மறைப்பீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய மகிமையை, அவருடைய வல்லமையை உங்களுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே நீங்கள் காண முடியாது. ஸோ இந்த வார்த்தையை நாம் தியானித்து நாம் இந்த செய்தியை நாம் முடிப்போம். நம்ம கண்கூடி நாம் ஜெபிக்கலாம். நம்ம எல்லாம் ஆண்டவரிடத்தில் கேட்கலாமா, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் கூட அநேக அற்புதங்களே எங்கள் கண்கள் முன்பாக நாங்கள் கண்டாலும் சரி ஆண்டவரே, சிறு பிரச்சனைகள் வந்தாலும் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் அதில் வந்துருச்சு அப்படின்னு சொன்ன ஆண்டவரே எங்களுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு எலியாவை போல யோனாவை போல நாங்கள் புலம்புகிறவர்களாக செல்ஃப் பிட்டி டெவலப் பண்ணக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொடுங்க ஆண்டவரே. இந்த எரேமியாவும் அப்படிப்பட்ட ஒரு மனிதராக தான் இருந்தார், அவர் புலம்புகிறவராக இருந்தார் ஆண்டவரே. அப்பொழுது நீர் அவர் கொடுத்த அந்த வார்த்தை தான், நீ மீண்டும் திரும்பினால் நான் சீர்படுத்துவேன், உனக்கு கிடைத்த இந்த தீர்ப்பானவைகளை நீ எடுத்து வருவாய் என்று சொன்னால் நீ என் வாய் போல இருப்பாய் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்குறீங்க ஆண்டவர். எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தும் இப்படிப்பட்ட ஒர்த்லெஸ் திங்ஸ் எங்கள் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் ஆண்டவரை ரிமூவ் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த மகிமையான பிளான்ஸை நோக்கி நாங்கள் ஓட எங்களுக்கு கிருபித்தாங்க. இதை செய்தி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த கருத்து எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.
பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு ஆராதனையில் பங்கு பெற்றோம், நல்ல ஒரு செய்தியை கேட்டோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடு இடைப்பட்டார். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாய் உங்களை அரணான வெண்கல அலங்கமாய் வைக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் கிறிஸ்துவிடம் திரும்ப வேண்டும். அநேக நேரம் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து தேவனிடம் திரும்பாதபடி நாம் புலம்பக்கூடியவர்களாக இருந்திருக்கிறோம். இந்நாளில் பார்த்தோம், எலியாவினுடைய வாழ்க்கையில், யோனாவினுடைய வாழ்க்கையில் அவர்கள் தேவன் செய்த நன்மைகளை மறந்து அவர்கள் தேவனை துதிக்காதபடி புலம்பக்கூடியவர்களாய் மாறிவிட்டார்கள். மரிப்பது நல்லது என்று சொல்லி யோசிக்க ஆரம்பித்தார்கள். நீங்களும் நானும் அதே போல அநேக தடவை கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாதபடி நம்முடைய அவிசுவாச வார்த்தைகள் நம்மை அநேக தரம் பலவீனப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமை இல்லாதபடி இந்நாளில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, இந்த மாதத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவரே அதில் தப்புவிப்பதற்காக, அதிலிருந்து ஆண்டவரே நாங்கள் விடுதலை அடைவதற்காக எங்களை நீங்கள் அலங்கமாய் நீங்கள் வைக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வெண்கல அலங்கமாய் நம்ம வைப்பது மாத்திரமல்ல, வேதத்தில் வாசிக்கிறோம், வெண்கல அலங்கமாக்குவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தேவன் அவர் அப்படியாகவே நடத்த உண்மையுள்ளவராக இருக்கார். அந்த தேவனுக்கு நன்றி சொல்லி ஆண்டவரே, இந்த பொல்லாத உலகத்தில் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமக்கென்று ஓடி ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கேட்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்ம ஒவ்வொருவருக்கும் வேண்டிய பலத்தை கட்டளையிடுவாராக. இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஆவியான இடத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் இந்த அருமையான காலை வேளையில நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி. இந்த வொர்ஷிப் டைம் மற்றும் செய்தியின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அநேக தடவை ஆண்டவரே எங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் சோர்ந்து போய் ஆண்டவரே எங்களுடைய பலவீனங்களில் ஆண்டவரே அவிசுவாச வார்த்தைகளை சொல்லி உம்மை விட்டு தூரமாய் போனது உண்டு. ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் மறந்து போனது உண்டு. ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் எங்களை மன்னிப்பீராக. ஆண்டவரே, எலியாவை போல யோனாவை போல புலம்பக்கூடியவளா இல்லாதபடி, ஆண்டவரே எரேமியாவை போல புலம்பக்கூடியவளா இல்லாதபடி உம்மிடத்தில் ஆண்டவரே பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே நீ நிறைவேற்றும் வரை காத்திருந்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் அப்படியாகவே ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய எல்லா பலவீனங்களை மாற்றுங்க, அவர்களுடைய அவிசுவாசத்தை மாற்றுங்க. விசுவாசம் உள்ளவர்களாக பின்தொடர கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியாக செய்யப்படுறவர்களாலே ஸ்தோத்திரம். நாளில் செய்தி கொடுத்த மகனுக்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே அநேக மறைப்பொருளை வெளிப்படுத்துங்க, அநேகருக்கு வல்லமையை எடுத்து உபயோகப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த நாளினுடைய ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்கிரீன்ல வருகிற வாட்ஸ்அப் நம்பர்ல ஜெப குறிப்பு இருக்கின்றால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.